சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு குட் ஆஃப்டர்நூன். அன்னைக்கு ரிசல்ட் டேட் இன்னைக்கு ரிசல்ட் டேட் அப்படின்னு மட்டும் சொல்லாம ரிசல்ட் டேட் என்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஸோ 27 இஸ் கம்ஃபர்டபுள் டேட், ஓகேங்களா. கன்ஃபார்ம் டேட் 27 ஆர் 29, ஓகேங்களா. இந்த 2 டேஸ் மட்டும்தான். சும்மா சும்மா இந்த டேட் அறிவித்து நோ வாய்ப்பே கிடையாது. ரிசல்ட் டேட்டை வச்சு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். 10, 11, 12ஆம் வகுப்பு 67,000 மாணவர்கள் ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 67,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்க்கான ரிசல்ட்ஸ் வந்து எப்போ வரப்போகுது அப்படின்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு. 12th போய் எங்கன்னா கவுன்சிலிங் போகுமா சொல்லுங்கள். எனக்கு ஒரு நியூஸ் ஷேர் பண்ணி கேட்குறாங்க, ப்ரோ இது மாதிரி இதில் டேட் வந்து ஆகஸ்ட் 10ன்றாங்க 15ன்றாங்க. அஃபிஷியலாக பள்ளிக்கல்வித்துறை அறிவிக்கலை, ஓகேங்களா. மாணவர்கள் எல்லாருமே எழுதியிருக்கீங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 29%லேருந்து 42% வரைக்கும் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டனே பண்ணல எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே. அதுக்கே வந்து தமிழகத்தின் பள்ளிக்கல்வித்துறை வந்து பேப்பர் கரெக்ஷன் ரொம்ப சீக்கிரமாக தான் டிக் பண்ணுவாங்க. ஆகஸ்ட் மந்தில் நோ சான்ஸ், வாய்ப்பே கிடையாது. ஆகஸ்ட் அப்படி வந்தாலும் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் 5 தேதிக்குள்ள தான் வரும். 10, 15லாம் யாரு சொன்னா? எக்ஸாமே நீங்க ஜூலை 7ஆம் தேதி 9ஆம் தேதியே முடிச்சிட்டீங்க. பப்ளிக் ரிசல்ட்டே உங்களுக்கு 1 மந்த்ல வந்துருது. இது ஜஸ்ட் சப்ளிமெண்டரி எக்ஸாம், ஓகேங்களா. ஸோ ரிசல்ட் டேட்டு தவறாக சித்தரிக்கப்படுகிறது. எல்லாமே தவறாக சித்தரிக்கப்படுகிறது, ஓகேங்களா. கிட்டத்தட்ட ஃபேக் நியூஸ் அப்படின்னு கூட வந்து நம்ம சொல்லிடலாம். ஆகஸ்ட் மந்த் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா, ஏன்னா ஆகஸ்ட் வந்து 15 வரைக்கும் ரிசல்ட் போச்சுன்னா இப்போ படிச்சு முடிச்சு ஃபர்ஸ்ட் இயர்க்குள்ள என்ட்ரா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செமஸ்டர் எக்ஸாம் கம்மிங் அக்டோபர் நவம்பர்ல வந்துடும். ஸோ நீங்க ஆகஸ்ட்ல போனீங்கன்னா எப்படி 2 மந்த்ல நீங்க ரெக்கவர் பண்ணுவீங்க? எப்படி நீங்க ஃபுல் ஃபீஸ் உங்களை வாங்க வைப்பாங்களா? யூஜிசி கண்டா பின்னமான்னு திட்டுவாங்க, ஓகேங்களா. ஸோ எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா தெரியாம நியூஸை ஷேர் பண்ணாதீங்க. ஆகஸ்ட் 10, ஆகஸ்ட் 15 அப்படின்றது கிடையவே கிடையாது. எனக்கு அந்த மாதிரி கிளிப்லாம் ஷேர் பண்ணாதீங்க, ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ். டெலிகிராமில் இப்போ வரைக்குமே 27, 29 டேட்டை நான் ஒரு எப்படி சொல்றது, இந்த டேட் இருக்கலாம் ஃபிக்ஸ்டு டேட்டை பள்ளிக்கல்வித்துறை 4 நாட்களுக்கு அல்லது 3 நாட்களுக்கு முன்பு தான் அறிவிப்பாங்க. சும்மா 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 இந்த நியூஸை நம்பிட்டு இருக்காதீங்க, ஓகேங்களா. ரிசல்ட்டை பேப்பர் கரெக்ஷன் என்னதான் ஈஸியா இருக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் நீங்க எழுதிருக்கிறதுக்கான மார்க் கண்டிப்பா கிடைக்கும், ஓகேங்களா. நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. சில குட்டீஸ் ரிசல்ட் டேட்டை குறிப்பிட்டு அறிவிப்பாங்க கண்டிப்பா, ஓகேங்களா. அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இந்த டேட் அந்த டேட்னு சொல்லிட்டு சும்மா பதற்றம் அடையாதீங்க. ஃப்ரீயா ரிலாக்ஸா விடுங்க, பார்த்துக்கலாம், ஓகேங்க. இது முடிஞ்சிச்சுன்னா அடுத்தது என்ன அப்டேட்ன்றதை நான் கண்டிப்பா அப்டேட் பண்றேன், ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச்.